Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா NFT ads. இப்போ NFT எப்படி நம்ம பை பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ NFT வந்து இப்போ உள்ள ஆன்லைன் மணி மேக்கிங்லேயே ஒரு ஃபேமஸான வழி தான் இப்போ NFT ஆட்ஸ்ன்றது ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து NFT எப்படி நம்ம வந்து விற்கிறதுன்றதை பார்ப்போம், வாங்கி விற்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான ஒரு சைட் தான் ஓப்பன் சி. இதுதான் ரொம்ப ஃபேமஸான விஷயம் NFT ஆட்ஸ் மார்க்கெட் பிளேஸ், ரைட்? இந்த மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு நம்ம NFT வாங்குறது விற்கிறது எல்லாமே செய்யறது இதில் தான். NFT கிரியேட் பண்றது எல்லாமே இந்த ஓப்பன் சீன்ற மார்க்கெட் பிளேஸ்ல தான் நம்ம செய்யுது. ஓகே, நீங்க ஓப்பன் சீன்னு சொல்லி நீங்க கூகுள் டைப் பண்ணீங்கன்னா இந்த மார்க்கெட் பிளேஸை நீங்க காணக்கூடியதா இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு தான் அந்த மார்க்கெட் பிளேஸ் NFT மார்க்கெட் பிளேஸ் ஓப்பன் சீ, ரைட்? இப்போ இதில் பாருங்க NFTஸ்ல வந்து பாருங்க கிரியேட்னு உங்களுக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், இல்லாட்டி இதில் கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இங்கே யூ நீட் எதீரியம் வாலெட் டு யூஸ் ஓப்பன் சீன் கொடுத்துட்டு கீழே பாருங்க கூட MetaMask இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது வாலெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ MetaMaskனா என்னன்னா இதுதான் ஃபேமஸ், அதெல்லாம் பாப்புலர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் சீஸ் வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து MetaMaskன்றது தான் ரொம்ப ஃபேமஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளாக், அதாவது கிரிப்டோ கரன்சி ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க் தான் இந்த MetaMask. இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சியால இணைக்கப்பட்ட ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க் தான் இந்த MetaMask. இதுதான் பாப்புலர். ஓகே, இது வழியாக தான் நம்ம செய்யறது வேலைகளை. இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைடுக்கு போகும் MetaMask IO. இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது இந்த MetaMask. ஓகே, ஏதாவது கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் மாதிரி ஒன்று தான் இதுவும் MetaMask. இப்போ இதில் வந்து நம்ம எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது 3 ஆப்ஷன் இருக்கு: ஆண்ட்ராய்ட் ஃபோன், iOS அண்ட் க்ரோம். இப்போ நான் வந்து மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ நம்ம மெஷினுக்கு அப்போ க்ரோம் ப்ரௌசருக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆண்ட்ராய்டு ஆப்ஷன், இல்லைனா iOS ஃபோன் வச்சுன்னா iOSன்ற ஆப்ஷன். இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்னால க்ரோம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் MetaMask கொடுத்தோம்னா அதாவது உங்களோட க்ரோம்ட எக்ஸ்டென்ஷனுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ இங்கே நான் வந்து ஆட் டு க்ரோம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு வந்து இந்த மாதிரி ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகுது. ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தானாகவே இன்ஸ்டால் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வரும். வெல்கம் MetaMaskன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இப்போ நீங்கள் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஐ ஆல்ரெடி ஹேவ் அ செக்யூரிட்டி ரிகவரி ஃப்ரேஸ், அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த MetaMaskல வந்து ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அதை இம்போர்ட் பண்ணலாம் அந்த வாலெட்டுக்கு. இல்லை நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன்னா இப்போ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு சரியான முறையில் MetaMaskன்ற ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கிரியேட் அ வாலெட், ரைட்? இப்போ இதில் வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஐ ஆம் அக்ரின்னு கொடுத்துட்டு இங்கே 8 லெட்டர்ஸில் பாஸ்வேர்டு ஒன்று டைப் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ பாஸ்வேர்டு ஒன்று 8 லெட்டர்ஸில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஐ ரெட் த அக்ரி த டேர்ம்ஸ். ஓகே, இப்போ கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே அவங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்டோட இந்த மாதிரி வரும். இப்போ அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுதான் உங்களோட செக்யூரிட்டி கீ. ஓகே, இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதோட வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு பேப்பர் ஒன்று பீஸ் ஆஃப் பேப்பர் ஒன்று எடுத்து எழுதி வச்சுக்கிறீங்க. ஓகே, இந்த கீ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பீஸ் ஆஃப் பேப்பர் வந்துட்டு இந்த கீயை நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. இல்லாட்டி இந்த அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல சரி ஒரு வேர்ட் பேட்ல சரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட செக்யூரிட்டி கீ, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கம்ப்யூட்டரில் வந்து. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், MetaMask கீ. ஓகே, அதுக்கப்புறம் கிளிக் நெக்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் எப்படி அந்த கீ உங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த கீ உள்ள வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணி இந்த இதில் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை எழுதிப்பாங்க வந்து கரெக்டாக நீங்கள் எழுதணும். எழுதிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆகும், ரைட்? அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அந்த கீ எப்படி இருந்துச்சோ உங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த கீழே உள்ள வேர்ட்ஸ் இந்த கீழே உள்ள இதுகளில் உள்ளதை நீங்கள் அதே ஆர்டரில் நீங்கள் கிளிக் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கான மெசேஜ் வருது, ஆல் இஸ் டன்னு. இப்போ அதை கிளிக் ஆல் டன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அப்போ ஃபுல்லாக நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே,